வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ், முத மாடியில இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முத ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? நீசி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மரக்க அணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுக்கடா. பால் இருக்கி பழமி இருக்கி ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி, என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். தொலைக்கிறேன் கூட. சீக்கிரம் குடி. அடுத்தது பேபி கான் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு, என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ், ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதா. அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூ எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருமி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா உரிச்சு வச்சு. அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். ஐயோ, வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. தள்ளி விட்டு போற. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல, ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீனு முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கு. இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணி உனக்கே கட்டி வச்சுக்கோ. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். டேய், இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும்.
என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தெரா பாஸ் கிடைச்சிருச்சு. குரா. இது எங்க ஆயா மாதிரி இல்லையாடா? அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடாங்க தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலர்னோ ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. ஐ நான் நாள் போட்டனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? முதலாளி, என்ன முதலாளி, சத்தம்? நம்ம பையன் தான். ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்திருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அண்டரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு, என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண, ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவர் என் புருஷன். இப்ப அவன் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ணுல மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுக்கானே எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு. இருக்கு என்ன இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அதுக்கு நீ தனியா படுக்காத, சொல்லு, நான் வேணா துணை கூட வந்து படுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற யாரனா பாரு, குடிக்கார போ பையல. போ, ஒரு நாளைக்கு மாட்டாம போற. ச்சே, நீயா? என்ன அக்கா உன்னை கூப்பிட்டாங்க. அக்காவா அம்மாவா? அக்கா. லூசு புள்ள, அம்மாவா அக்கான்னு சொல்லுது பாரு. நாம காரியான சரி. ருக்கு ருக்கு, வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? நம்மளை விட வேகமா இருக்காளே. குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ருக்கு, ஏய், ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டானா? வாரான் இரு. யாரு யாரு? சாமி கண்ணே, சாமி கண்ணே,
யோ எங்கேயே போயிட்ட சாமிக்கனே? ராசண்ணே, அந்த டிரைவர் எங்க போயிட்டாரு? அவனை தாமா தேடிட்டு இருக்கிறேன். ஆளையே காணா, எங்க போனேனே தெரியல. தான் ஐயனார் ஐயா கையில சொன்னேன் குடிகாரனுங்களை வேலைக்கு வைக்காதீங்கன்னு. இப்ப அவன் எங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானோ. அவன் வரதுக்குள்ள அம்மனே கோயில் விட்டு புறப்பட்டும் போல இருக்கு. நீங்க நேரத்தோட கிளம்புங்க. நீங்க வரலையா? இல்லம்மா, எனக்கு டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கோயில் ட்ரஸ்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு கோயில்ல என்ன விசேஷம்? வர்ற வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு சூரிய உதிக்கும் போதே கிரகணம் பிடிக்குது. அது ரொம்ப கெட்ட சகுனம். 150 வருஷம் கழிச்சு மகா சிவராத்திரியில வர பிரதோஷத்து அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதால அம்மனுக்கே தோஷம் பிடிக்குமா. அதனால ஊருக்கு பெரிய அளவுல ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 ஊர் அம்மனை அலங்காரம் பண்ணி சூரிய கிரகணத்தப்ப திரிவேணி சங்கமத்துல ஆத்துல இறக்குவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் தோஷம் கழியுன்னு ஒரு ஐதீகம். இன்னைக்குதான் நம்ம ஊர் அம்மன் கிளம்புது. ஹாய். என்னடி அங்க ஒருத்தன் என் மேல பூ போடுறான். யாரு? அந்த பல்லக்கு தூக்குறதுல 6வதா நிக்கிறேன் நான் தானே. எப்படி அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் உனக்கு முன்னாலேயே என் மேல பூவை போட்டு. உங்க மேலையா? ஏன்டி, எனக்கு என்ன குறைச்சல? பர்சனாலிட்டி விஷயத்துல உனக்கு எனக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் டிஃபரண்ட். அத்தை, அவன் மறுபடியும் பூவை தூக்கிட்டான். எப்படி நம்பாளு? தம்பி, திருவிழாக்கு வந்தமா, பல்லக்கு தூக்கணுமா, சாமியை கும்பிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேல எல்லாம் பூ போட்டு விளையாடக்கூடாது. சொல்ல நீ யாரு? நம்ம கிளம்பலாமா? போலாமா? அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்பதான் பிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் பெட்டு போட கொஞ்சம் நாள் ஆகும். ஜீப் எடுத்துட்டு அண்ணன் இங்கதானே வரேன்னு சொன்னார், காணவே காணோம். இவனா? அத்தை, பேக்ல பாருங்க. கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அத்தை, பின்னால பாருங்க. ஐயோ, இவன் ஏன் இங்கேயே சுத்தி சுத்தி வர்றான்? வாங்க சீக்கிரம் போலாம். நல்லா கொழு கொழுன்னு கலர்ற மொசக்குட்டி மாதிரி இருந்தா பாக்குறவங்க மனசுக்கு இறங்கத்தான் செய்யும். அது அவன் தப்பு இல்ல, அழகா பிறந்தது ஏன் தப்பு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவர் இல்ல? என்ன பேசுங்க, சுத்தமா புரியல. ஆட என்னத்தானு நான் சொல்றது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ, அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான். சீக்கிரம். ஐயோ, அவன் நம்ம 3 பேரையும் செல்போன்ல ஸ்டில் எடுக்கறான். ஐயோ, முதுக பார்த்து மூட ஏத்திக்கிற போல இருக்கு. இழுத்து மூடுங்கடி. சந்து பொந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே வர்றானே. ஆஹா, அங்க பாருங்கடி, என் வீட்டு காவல் தெய்வத்தை. ஐயோ, ராசா. ஏண்டா எங்க மேல பூ போடுவியா? இப்ப நான் போடுறேன், என்ன பண்ணுவ? முறைக்கிறா. டேய், நீ தைரியமான ஆம்பளையா இருந்து இப்ப வீசுறாயானால சும்மா ஈசு ஈசுன்னுகிட்ட அவன் விலா எலும்பு உடையற மாதிரி கம்பு எடுத்து ஒரு வீசு வீசு. ஐயோ, விவரம் புரியாம பேசுறியே. நான் சண்டைக்கு கம்பு எடுத்துட்டு வரல, ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருந்த என்ன கம்ப ஊண்டி நிக்க வச்சதே அவன் தான். ஒத்த பூவே அவன் இடுப்ப பார்த்து வீசுவா, இப்ப மொத்த பூவே அவங்கிட்ட கொடுத்துட்ட. எங்க பார்த்து வீசுவானா? அத்தை, நாம சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாக்கப்பட்டவன் வீணா இருந்தாலும் வழிபோக்கனாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு வேற நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ணா, அவன ஒரு கை பாருங்க. கம் ஆன், அட்டாக். ஒழுங்கா நகை நட்டெல்லாம் கழட்டி கொடு. தைரியமா இருங்க சித்தி, நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நகரட் இல்ல, நம்ம நகத்து கூட அவங்களால அசிக்க முடியாது. கராத்தே கத்து வச்சிருக்கிறியா? Just wait and see. என்ன நடந்துச்சு? என்னத்த நீ பார்த்த? சண்டை நடக்கும்போது கவனத்தை செதற விடக்கூடாது. உன்னிப்பா அங்க அசைவுகளை கவனிக்கணும். கம்ப அவகிட்ட குடு. கொடுத்துட்டு கூட சொல்ற. இந்தா. அப்படியே மூஞ்சில ஒரு கைய புடிச்சு முறுக்கி
மேல கைய வச்சு தர 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 தரன்னு ஒரு சுத்தி யார்ல தூக்கி விட்டா பாரு. அடுத்தவங்களை எப்படி அடிக்கணும்னு யோசிக்கிறத விட அடுத்தவன் நம்மளை எப்படி அடிக்க வருவான்னு யோசிச்சோம்னா ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஐயோ என்ன பிரச்சனை? சரியா போச்சு. வந்தது வராததுமா இப்படி சண்டையில இறங்கிட்டீங்களே மாப்பிள்ள சார். இல்ல அது ஆமாப்பா, நம்ம மாதவி அம்மாவோட அண்ணன். அண்ணனா? ஆமா சித்தி, ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. நீங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வராததால உங்களுக்கு அவர் தெரியல. இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆமாண்டிமா, நீங்க டைம் பாஸ் பண்றதுக்குள்ள நான் யூரின் பாஸ் பண்ணிடுவேன். ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ், இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலேடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டுல இருக்க ஒரே பர்சனாலிட்டான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்கே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியாயா? பேசாம போற எங்க அண்ணனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட உந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன ரவி, மதுரையில் நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட் வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமா இருக்குல்ல? பயமாவும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்ல இருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும், நீ கிண்டலா தான் பேசுவேன்னு. நான் சொல்றது நிஜ ஆவி.
நம்ம மாயா கூட ஃபீல் பண்ணியிருக்கான். பாம்பேல 1 கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தவ. இங்க 100 ஏக்கர்ல ஒரே வீடு, அதுவும் ஆள் இல்லாம அமைதியா இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா இருக்கும். மாதவி, என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்க வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷன்ல நான் இருக்கேன். ஆனால் நடக்கிறதுல பார்த்து பயமா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படிச்ச பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. என்னம்மா? ஒன்றும் இல்லையே. இல்ல, இருந்தது. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா.